ஆனா எங்க அண்ணன் வந்துட்டாருங்கண்ணா, எங்க சிங்கம் வந்துட்டாருங்கண்ணா, இனிமே பனையூர் பண்ணையாரு அப்படின்னு நீங்க வந்து கேலி பேச முடியாதுங்கண்ணா. எங்க அண்ணன் களத்துல வந்து குதிச்சுட்டாருங்கண்ணா. 20 நிமிஷம் ஆர்ப்பாட்டம் நடந்துருச்சுங்கண்ணா. 3 நிமிஷம் எங்க அண்ணன் மூச்ச பிடிக்க பேசிட்டாருங்கண்ணா. அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல அணில் குஞ்சுகள் எல்லாம் ஆர்கசம் அடைந்து வருவத நம்மளால பார்க்க முடிகிறது. தாவேகா சார்பில் வந்து அஜித்குமார் அவர்களுடைய மரணத்திற்கு நீதி வேண்டி கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடைபெற்றிருக்கு சென்னையில. கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நடந்தேறி இருக்கிறது. அதுல 3 நிமிஷம், அதான் 3 நிமிஷம் விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு தொகுப்ப தான் இந்த ஒரு காணொளி பதிவுல நம்ம தெளிவாக சிவகங்கையை சார்ந்த அஜித்குமார் அவர்கள் 5 காவலர்களால அடித்து படுகொலை செய்யப்படுறாரு. தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து நேர்ல போய் சந்திச்சு ஆறுதல் சொல்றாரு அஜித்குமார் அவர்களுடைய தாயாருக்கும், தம்பிக்கும். அது மட்டும் அல்லாமல் ரூ. 2,00,000 நிதியுதவியும் வழங்குறாரு. அதுக்கப்புறம் திமுக வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு 25 லாக்கப் மரணங்கள் நடைபெற்று இருக்கு. அந்த 25 லாக்கப் மரணங்களுக்கும் நீதி வேண்டும். அஜித்குமார் அவர்களுக்கு நீதி வேண்டும் என்று தாவேகா சார்பில சென்னையில மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து 20 நிமிடம் நடைபெற்றிருக்கிறது. இதுல வந்து விஜய் அவர்கள் 3 நிமிடம் பேசியிருக்கிறாரு. உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக 20 நிமிடம் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற பெருமையை இந்த ஆர்ப்பாட்டம் பெறுகிறது. அதே மாதிரி 3 நிமிடம் மட்டுமே பேசிய தலைவர் என்கிற பெருமையை விஜய் பெறுகிறார். இதுல பார்த்தீங்கன்னா, 10ற்கும் மேற்பட்ட தாவேகா தொண்டர்கள் கூட்ட நெரிசல்ல சிக்கி மயக்கமடைந்து மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து தாவேகா தொண்டர்கள் வந்து இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு கிளம்பியிருக்காங்க. அங்க வந்து அவங்க தடுத்து நிறுத்தப்பட்டு காவல்துறையால கைது செய்யப்பட்டதும் நடந்தேறி இருக்கிறது. விஜய் அவர்கள் அந்த 3 நிமிடம் என்ன பேசினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 24 பேர் அஜித்குமாரோட சேர்த்து 25 பேர் லாக்கப் மரணங்கள் வந்து நடந்திருக்கிறது தமிழ்நாட்ல. அஜித்குமார் அவர்களுடைய தாயார்ட்ட நீங்க சாரி கேட்டீங்க. அதே மாரி அந்த 24 பேர்கிட்டயும் நீங்க சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. அஜித்குமார் அவர்களுக்கு நீங்க நிதி உதவி வழங்குனீங்க. அதே மாரி அந்த 24 பேருக்கும் நிதி உதவி வழங்கணும் அப்படின்னு சொல்றாரு. அத நம்ம வரவேற்கலாம். ஆனா இன்னொரு விஷயத்த மறந்துட்டாரு. என்னன்னா, அஜித்குமார் வழக்குல எப்படி 5 காவலர்களும் கைது செய்யப்பட்டாங்களோ, அவங்க மேல வந்து எஃப்ஐஆர் பதியப்பட்டு, கொலை வழக்கு பதியப்பட்டு எப்படி உள்ள இருக்காங்களோ, எப்படி சிபிஐ விசாரணைக்கு வந்து உத்தரவிட்டிருக்காங்களோ, அதே மாதிரி அந்த 24 பேரையும் அடித்து கொன்ற காவலர்கள் மீது வழக்கு பதிவு, கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அவர்கள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும். அவர்கள் நீதிமன்றத்தில் கூண்டில் ஏற்றப்பட வேண்டும். அப்படிங்கிற முக்கியமான விஷயத்த விஜய் அவர்கள் பேச மறந்துட்டாரு. அஜித்குமார் அவர்களுடைய வழக்கு வந்து சிபிஐக்கு கைமாறியது குறித்து விமர்சனம் செய்கிறாரு விஜய். அதுல என்ன சொல்றாருன்னா, சிபிஐக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திமுகவ சாடுறாரு. ஆர்எஸ்எஸ், பிஜேபிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது சிபிஐ அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. இன்னைக்கு வந்து அது ஆளுகிற பிஜேபி அரசுக்கு கீழ இயங்குது. ஒருவேளை நாளைக்கு காங்கிரஸ் வந்துச்சுன்னா, நாளைக்கு காங்கிரஸுக்கு கீழ இயங்கும். அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அது மட்டும் அல்லாமல் அஜித்குமார் அவர்களுடைய கொலையில சம்மந்தப்பட்டது எல்லாருமே காவல்துறை அதிகாரிகள். காவல்துறையே வந்து அந்த போராட்டத்த முன்னெடுத்து அந்த அ வழக்க வந்து முன்னெடுத்து நடத்துது அப்படின்னா, அதுல வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்காது. நாளைக்கு காவல்துறை அதிகாரிகளே காவல்துறை அதிகாரிகளுக்கு ஆதரவாக இந்த வழக்கு விசாரணையை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. என்னதான் நம்ம வந்து திமுகவுக்கு எதிர்நிலையில பேசினாலும், அவங்க வந்து இந்த வழக்க வந்து சிபிஐக்கு கைமாற்றுனது தான் சரி. இந்த வழக்க வந்து சிபிஐ விசாரிக்கிறது தான் சரி அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல. அதுக்கப்புறம் கூட்டம் அப்படிங்கிறது வந்து இந்த தாவேகா கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் தான் ஆகுது. அதனால இந்த கூட்டம் கூடுறது, இந்த ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப புதுசு. அதனால ஒரு 10க்கும் மேற்பட்டவங்க கூட்டத்தில மயங்கி விழுந்து
அ அனுமதிக்கப்பட்டிருக்காங்க மருத்துவமனையில. சிகிச்சை பெற்று வராங்க. இந்த சின்ன வயசுலலாம் நம்ம அந்த பஸ்ல போம்போது வாந்தி எடுக்கிற பழக்கம் இருக்கும். ஒரு கட்டத்தில பஸ்ல போய், போய், போய் பழகி, அதுக்கப்புறம் அந்த வாந்தி எடுக்கிற பழக்கம் நிக்கும். அதே மாதிரி வந்து இன்னொரு 10 வருஷம் இவங்க அரசியல்ல பயணிச்சு, பல கூட்டங்கள்ல கலந்துக்கிட்டு, அப்புறம் தான் இந்த தாவேகா தொண்டர்களுக்கு அதெல்லாம் செட் ஆகும். அது மாதிரி இந்த சீமான் அவர்கள்ட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னு நான் தலைப்பு வச்சதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இதுல முக்கியமாக அரசாங்கத்த எதிர்த்து பேசுறது, நிவாரணம் வழங்க சொல்றது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த அரசாங்கத்திற்கு கீழ இயங்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் வந்து எல்லை மீறி செயல்படுவது, கூலிப்படையாக செயல்படுவது, அடித்து கொலை செய்றது, இதெல்லாம் கண்டிச்சு ஒரு முக்கியமான ஆர்ப்பாட்டம் நடக்குது அப்படின்னா, காவல்துறை அதிகாரிகள் ஒழுங்காக நடந்து கொள்ளணும். நாளைக்கு நான் ஆட்சி பொறுப்புல வந்தேன் அப்படின்னா, உங்கள யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பேன். அதனால ஒழுங்கு மரியாதையா நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள கண்டிச்சு பேசுறதுக்கு ஏன் வாய் வரல விஜய்க்கு? அதுக்கப்புறம் இந்த ஆர்ப்பாட்டத்தோட கோர் என்ன? அடிப்படை என்ன? 24 பேர், 25 பேர் லாக்கப் மரணங்கள்ல இறந்திருக்காங்க. அவங்களுக்கு நீதி வாங்கி தர வேண்டும்னு பேசல. நிதிய மட்டும் தான் பேசினாரு. அவங்களுக்கு பணம் குடுக்கணும், சாரி சொல்லணும். இது 2 மட்டும் தான் பேசினாரு. நீதி வாங்கி தரணும் அப்படிங்கிறத பேசல. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? கோர் என்னன்னா, இது போன்ற லாக்கப் மரணங்கள் தமிழ்நாட்டில் இனிமேல் நடைபெறக்கூடாது. அத வந்து நீங்க ரொம்ப கவனத்தோட அணுகணும். அதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். அப்படிங்கிறத பேசியிருக்கணுமா இல்லையா? 24, 25 பேர் செத்துட்டான். அவனுக்காக நீ ஆர்ப்பாட்டம் நடத்துற, போராட்டம் நடத்துற, எல்லாம் சரி ஃபைன். இதுக்கப்புறம் எவனும் சாகக்கூடாதே! இதுக்கப்புறம் இந்த அந்த அந்த நிலைமை இதுக்கப்புறம் எவனுக்கும் வந்துறக்கூடாதே! அத பத்தி ஏன் வாய தொறந்து எவனுமே பேசல? விஜய் அவர்கள் பேசல, புஷி ஆனந்த் பேசல, ஆதவர்ஜுனா பேசல. ஆதவர்ஜுனாக்கெல்லாம் வந்து ஸ்டேஜ்ல நின்னு பேசுறதுக்கே வரல. மேடை பேச்சுன்றதே வரல. புஷி ஆனந்துக்கு, இந்த ஆதவர்ஜுனாவுக்கெல்லாம். விஜய்க்கே வரல. அதனால தான் 3 நிமிஷம் மட்டும் பேசிட்டு போயிட்டாரு. ஏன் சீமானோட நான் ஒப்பிடுறேன் அப்டின்னா, சீமான் அவர்கள்லாம் ஒரு மேடையில ஏறி நின்னு பேசினாருன்னா, 1 மணி நேரம் பேசுவாரு. அவ்ளோ மக்கள் பிரச்சனைகள எடுத்து பேசுவாரு. இவ்ளோ பெரிய கூட்டம் கூடுனது வந்து நீங்க 3 நிமிஷம் பேசிட்டு போறத வந்து நின்னு கேட்டுட்டு போறதுக்கா இவ்ளோ பெரிய கூட்டம் கூடுச்சு? அப்ப முக்கியமான பிரச்சனை என்ன? இதுக்கப்புறம் எவனும் சாகக்கூடாது. கஸ்டடியல் டெத்ல. இதுக்கப்புறம் வந்து காவல்துறையுடைய அராஜகம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடாது. அப்படின்றதுக்கு என்ன பேசுனீங்க? 3 நிமிஷத்துல என்னத்தையா பேசி, அந்த 3 நிமிஷத்துல வந்து நீங்க என்னத்த கண்டன ஆர்ப்பாட்டம்? இது கண்டன ஆர்ப்பாட்டமா? இதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் இவ்வளோ பெரிய கூட்டத்த கூட்டி, அதுல வந்து ஒரு 10 பேர் வந்து மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயி, அந்த 10 பேருக்கு உயிர் சேதம் ஏற்பட்டிருந்துச்சுன்னா, அதுக்கு யார் பதில் சொல்றது? நீங்க இந்த 3 நிமிஷம் பேச்சுக்கு தான் இவ்ளோ பெரிய டிராமாவா? இந்த கருமத்த கேட்கறதுக்கு தமிழ்நாட்டுல இருந்து கிளம்புறாய்ங்க. தமிழ்நாட்டு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருந்து தாவேகா தொண்டைங்கலாம் கிளம்புறாய்ங்களாம். இந்த கண்றாவிய போய் நேர்ல கேட்கறதுக்கு. காவல் இந்த 24 கொலை வழக்குலயும் சம்பந்தப்பட்ட காவல்துறைகள் அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும். உரிய நிதியை வழங்க வேண்டும். இதுக்கப்புறம் இந்த மாதிரியான சம்பவங்கள் தமிழ்நாட்டுல நடைபெறக்கூடாது. அப்படின்னு பேசுறதுக்கு ஏன் வாய் வரல? என்ன வாயில சுளுக்கான்னு கேட்கிறேன் நானு. 20 நிமிட ஆர்ப்பாட்டம், அதுல 3 நிமிட பேச்சு முடிஞ்சு போச்சு. இது வந்து கண் துடைப்பு. ஏதோ கடமைக்கு எடுத்து ஏதோ கடமைக்காக அப்படி சன்றா பண்ணிட்டு போவோம். அப்படின்ற மாரி பண்ணிட்டு போறாருங்க. அதனால வந்து என்ன சொல்றது? ஒரு அரசியல் பக்குவப்படாத ஒரு இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் இருக்குதுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. நீங்களெல்லாம் அ சீமான் அவர்களுடைய தம்பிகள் பார்த்தீங்கன்னா, ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க. 2 தடவ நடந்துச்சு. நாம் தமிழர் ஆர்ப்பாட்டம். ஒரு தடவ சீமான் தம்பிகள். சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்தி எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவ ஆர்ப்பாட்டம். அதுக்கப்புறம் வந்து சீமான் அவர்கள் வந்து தனியா அடுத்த வாரம் சீமான் அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினாரு. 2 தடவ நடந்துச்சு. ஆர்ப்பாட்டங்கிறது. அதே மாதிரி ஆர்ப்பாட்டத்த நீங்க சென்னையில நடத்துறீங்க. அந்த ஊர்ல செத்தவன் ஊர்ல போய் நடத்தியிருக்கணும். அஜித் குமார் எங்க செத்தானோ அங்க போய் நடத்தியிருக்கணும். அங்க ஒரு தடவ நடத்தியிருக்கணும். சென்னையில ஒரு தடவ நடத்தியிருக்கணும். இந்த 24 பேர வச்சு சென்னையில ஒரு தடவ, இந்த 24 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல லாக்கப் மரணங்கள். அவங்கள வச்சு சென்னையில, அஜித் குமாருக்கு தனியா நீதி வேண்டும்னு அங்க ஒரு தடவ நடத்தியிருக்கணும்.
அஜித்குமார் அவர்கள போய் அவங்க வீட்ல அவங்க அம்மாவ சந்திச்சீங்களே, அவங்க தம்பிய சந்திச்சீங்களே, ரூ. 2,00,000 பணம் குடுத்தீங்களே, பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்துனீங்களா? பத்திரிக்கையாளர்ட்ட சொன்னீங்களா? இனிமேல் காவல்துறை இப்படி ஒரு அராஜக போக்கை கையில் எடுக்கக்கூடாது. நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா, அவ்வளவுதான். காவல்துறை அதிகாரிகள் எச்சரிக்கையோடு செயல்படுங்கள். அப்படின்னு பேசினாரா விஜய்? பேச மாட்டாரு. அவருக்கு 3 நிமிஷம் அதுக்கு மேல வரல. அதுக்கு மேல வராது. முடிஞ்சுச்சு போ 3 நிமிஷம் ஏதோ கடமைக்கு பேசினனா போ. போங்கடா கலைஞ்சு போ, போ, போ. போ. ஆட்ட கலைஞ்சாச்சு போ. அவ்வளதான். தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிறது கமலஹாசன் கட்சி மாரி இன்னும் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திமுகவிலே போய் சேர்ந்துரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் போராட்டம், ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சத்தியமா எடுத்துக்க முடியாது. ஏத்துக்கவே முடியாது. அதனால போராட்டம், ஆர்ப்பாட்டம்னா என்னன்னு நாம் தமிழர் கட்சி தம்பிகள்ட்ட வாங்கி குடிங்க. அவங்க வீட்ல 3 தடவ தண்ணி வாங்கி குடிங்க. அப்பயாவது உங்களுக்கெல்லாம் புத்தி வருதான்னு பார்ப்போம். அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு இந்த காணொளியை முடிக்கிறேன். அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.